கைஸ் கொல்லிமலையில் டே 2 நேற்று நைட் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட் பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் 5:30க்கு எழுந்துட்டோம். ப்ராப்பராக தூங்கலை, ஏன்னா லேட்டாக ஒரு 2:30 மணிக்கு படுத்து 5:30 மணிக்கு எழுந்துட்டோம். ஏன்னா இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சன்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெட் கலரில் அப்படியே பூ மாதிரி தெரியுதுல்ல, பூ மரம், அதுதான் அந்த ஆகாகங்கைக்கு வாட்டர் ஃபால்ஸ்க்கு நடந்து போகிற இடம். இறங்கி அப்படியே போனால் அதுக்குள்ளே அந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நைட்டு ஸ்டே பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம். அங்கேருந்து ஆக்சுவலி வியூ பாயிண்ட் சன்ரைஸ் தெரியும் அப்படின்னு யோசித்தோம். அந்த இடத்துல வியூ சரியில்லை, சரி அதனால் இங்கே வந்தோம். பட் இங்கேயும் ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி க்ளவுடி டே. சரி அங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் பிளேஸு நம்ம அருவிக்கு போனோம். நம்ம வெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 டிகிரிஸ் இருக்கும். ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருந்துச்சு. அந்த சில்னஸ்லேயே போய் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு சொல்லி இறங்கியாச்சு. குளிச்சுட்டு மேலே வந்தோம்னா அங்கே ஹோட்டல் இருக்குது. அங்கே பணியாரம் வாங்கி அங்கேயே வியூ பாயிண்டில் நின்று பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். எட்டுக்கை அம்மன் கோயிலுன்றது வந்து எப்போவுமே நான் இங்கே வந்தால் இங்கே வந்துடுவேன். அவங்க வந்து இந்த கொல்லிமலையோட கிராம தேவதை. எட்டுக்கை அம்மன் இல்லை கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து கொல்லிமலையை காக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லை அப்படின்னாலுமே இங்கே வந்து சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம். ஏன்னா ரைட் சைடில் ஃபார்மிங் லேண்டு, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக க்ரீனரியாக ஒரு மாதிரி குட் வைப்ஸ் கொடுக்கும். உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இவங்க கிராம தேவதை ஊர் ஆளுங்க மட்டும்தான் சாமி கும்பிடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா சைட்லேருந்தும் வராங்க. வந்து இங்கே வேண்டிட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறின பிறகு வந்து நேர்த்தி கடன்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடையாளராக இருந்து கோயிலை கட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணவர் வந்து சினிமா ஆக்டர் ராகவா லாரன்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அப்படியே உட்காந்து ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மூலிகை சூப்லாம் குடிச்சிட்டு. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ க்ரீனரியாக நல்லா இருந்துச்சு. இந்த ஷாட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடந்துகிட்ருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். அடுத்து மாசிலா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போகலான்னு நினச்சோம். பட் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க, தண்ணியும் கம்மியாக வருதுன்னாங்க. சரி அதனால் அங்கேருந்து அப்படியே திருப்பி வேலூர் கிளம்பிட்டோம். இந்த முறை 70 ஏர்பின்ஸ் பக்கம் போகாமல் ஆத்தூர் வழியாக இறங்கணும். ஸோ அந்த ரூட்டுமே வந்து ரொம்ப சீனிக்காக அழகாக இருக்கும். ஸோ ரஷ்ஷே இல்லாமல் அப்படியே அங்கங்கே நின்று பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சிட்டியை என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். இந்த ட்ரைவ் வீடியோலாம் ஃபுல் வீடியோவாக யூடியூப்பில் போட போகிறேன். உங்களுக்கு டிரைவிங் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.